ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து இன்றைக்கி காலையில் 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ எனக்கு ஒரு பாப்பப் வந்தது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் புக்கிங் இது நானும் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி பாப்பப் உங்களுக்கும் வந்ததான்னு சொல்லிட்டு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ரீசெண்டாக பஹல்காம் டெரரிஸ்ட் அட்டாக்னால திருமலாவில் செக்யூரிட்டிக்கெல்லாம் ஹை அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. அலிப்பிரி டோலில் வர்ற 2 வீலர்ஸ், கார்ஸ், பஸ்ஸஸ், பக்தர்கள் வச்சுருக்கிற பேகெல்லாம் அதிகமாக செக் பண்ணியிருக்கிறாங்க. மலை மேலே பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் நடைபாதையிலலாம் கூட இந்த செக்யூரிட்டி அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருக்கிற அப்டேட் பார்க்கலாம். மே 2 ஸ்ரீ ராமானுஜரோட அவதார திருநட்சத்திரம். இதை முன்னிட்டு திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் 19 நாட்கள் பாஷிக்காரில் உற்சவம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நேற்று காலையில் முதல் நெய்வேத்தியம் பெல்லுக்கு அப்புறம் ஸ்ரீ ராமானுஜர் மாட வீதி உலா வந்தார். மே 2 பாஷக்காரில் சாத்து முறையும் இருக்கும்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து கீழ் திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் மே 3 புஷ்பயாகம் 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கி 2 பேர் இந்த புஷ்பயாகத்தில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலான்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மே 6 8 வரைக்கும் திருமலாவில் பத்மாவதி பரிணயோத்சவம் ஆண்டுக்கொரு முறை நடக்கிற தாயார் பெருமாளோட திருக்கல்யாணம். இது முதல் நாள் பெருமாள் கோயிலேருந்து யானை வாகனத்தில் கஜ வாகனத்தில் எழுந்தருள்வார். மறுநாள் 2ஆம் நாள் குதிரை வாகனம், 3ஆம் நாள் கருட வாகனம். இந்த 3 நாட்களில் நீங்கள் திருமலையில் இருந்தீங்கன்னா எப்படி இருந்தால் நம்ம இந்த திருக்கல்யாணம் பார்க்கலாங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அடுத்து இன்றைக்கி காலையில் 300 தரிசன டிக்கெட் புக்கிங் பண்ணுறப்போ ஆக்சுவலாக ஈவன் நேற்று புக்கிங்கில் கூட சரி, ஒரே மொபைல் நம்பரில் ஆப்லேயே லாகின் செய்யலாம், போர்ட்டல் கூகுள் குரோமில் லாகின் செய்யலாம். அடுத்து ஃபயர்ஃபாக்ஸோ இல்லைனா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் மாதிரி இருக்கிற ப்ரௌசரில் கூட ஒரே மொபைல் நம்பரில் லாகின் செய்யலாம், லாக் அவுட் ஆகாது. ஆனால் இந்த தடவை நான் ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் லாகின் பண்ணிவிட்டு அதே மொபைல் நம்பரில் ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் லாகின் பண்ணேன், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லேயும் லாகின் பண்ணியிருந்தேன். பேமெண்ட் போகிறப்ப என்ன பாப்பப் வந்துச்சுன்னா, நீங்கள் இன்னொரு இதில் லாகின் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பாப்பப் வந்துச்சு. என்னால் புக்கிங் ப்ரொசீட் பண்ண முடியல. அப்புறம் ஒரு ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணணுன்னு இன்னொரு ப்ரௌசரில் மறுபடியும் லாகின் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த பாப்பப் உங்களுக்கும் வந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். இது எல்லாருக்கும் வரல. ஒரு சிலர் ஒரே மொபைல் நம்பரை லாகின் செய்து புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இந்த சேஞ்சஸ் இப்போது புக்கிங்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மொபைல் நம்பர்லேருந்து ஒரு இதில் மட்டும்தான் லாகின் செய்து புக் பண்ணுற மாதிரி. அதனால் இன்றைக்கி அக்காமடேஷன் இப்போ 3 மணிக்கு ஓப்பன் ஆகிறதுல கூட சேஃபர் சைடுக்கு 2 கூட லாகின் பண்ணுங்கள். ஆனால் வர்ச்சுவல் க்யூ கம்மி எதில் காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணிவிட்டு இன்னொரு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, லாக் அவுட் பண்ணிவிடுங்க. அதாவது ஒரே மொபைல் நம்பரில் கரெக்டாக 3 மணிக்கு முதலே லாகின் செய்து வச்சுக்கோங்க, ஒரு ஆப்லேயும் போர்ட்டலையும். 3 மணி போல் அக்காமடேஷன் கிளிக் பண்ணுங்கள். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். எதில் கம்மியாக போகுதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணிவிடுங்க. இன்னொரு இதில் போயிட்டே இருக்கும்ல, அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, லாக் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் கம்மி வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைமில் ப்ரொசீட் பண்ணுங்கள். எனக்கு இந்த பாப்பப் வந்ததுனால ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நேற்று 300 தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அனந்தாழ்வார் கடப்பாறை இருக்கும் இந்த வெளியில் வர்ற பிளேஸில், லட்டோல்லாம் வாங்கிட்டு வெளியில் வருவோம், அந்த இடத்துல டிக்கெட் ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. நேற்று தரிசனம் போனவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா முந்தா நேற்று போனவங்களுக்கு கூட இந்த மாதிரி நடக்கலை. பட் கோயிலில் பெருமாளை பார்த்துட்டு குட்டி லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வர்றப்போ அனந்தாழ்வார் கடப்பாறை இருக்கும். அங்கே சிசிடிவி கேமராலாம் வச்சுருப்பாங்க, ரெஜிஸ்டர்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டு தரிசனத்துக்கு போனப்போ கூட அந்த இடத்துல இருக்கிறப்போ தரிசன டிக்கெட் வச்சுருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எதுக்கு இங்கே வந்து கேட்குறாங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியில் போகிறப்போ அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் நேற்று தரிசனம் போனவங்க சொன்னாங்க ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வேறு யாருக்கும் போனவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்துச்சான்னு சொல்லிட்டு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இதை நேற்று செய்திருக்காங்களா இல்லை கண்டினியூஸாக இருக்குமாங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. தர்ஷனத்துக்கு போனவங்க ஷேர் பண்ணாங்க. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆகுது. நேற்று நைட்டு 9 மணி போல் ஜென்ரலாக கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் கொடுப்பாங்க. ஆனால் 8:30 மணிக்கே நேற்று கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சீக்கிரமாகவும் தீந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ வியாழக்கிழமைக்கு உண்டான டைம் ஸ்லாட் மட்டும்தான் டோக்கன்ஸ் கொடுப்பாங்கங்கிறதுனால கீழ் திருப்பதியில் நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 5 to 6க்குள்ளார
ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸோ விஷ்ணு நிவாசமோ பூதேவி காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணுங்கள். 7 மணி போல் க்யூவில் ஜாயின் பண்ணி 9 மணி போல் இல்லை ஒரு 8 to 9க்குள்ளார முன்ன பின்ன கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க இருக்கிற க்ரௌடு பொறுத்து. ஸோ ஓப்பன் பண்ணுறப்போ ஷியோராக நமக்கு டோக்கன் கிடச்சிரும். இன்றைக்கி காலையில் ஸ்ரீவாரி மெட்டில் சேம் டைம் தான் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி கொடுத்தது ஒரு 8:15 மணி போல் தீந்துருச்சு. டோக்கன் தரிசனத்தில் நேற்று 4 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிட்டாங்க. 300 ரூபாய் தரிசனத்தில் 3.25 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. ஸோ ரஃப்லி நம்ம என்டர் ஆகிற டைம் பொறுத்து 2:30லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம் 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு. ஸ்ரீவாரி சேவா வாலண்டரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட் ஜூன் ஜூலைக்கு உண்டானது இன்னும் வரல. எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 68,705 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.62 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,382 பேர். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.